முக்கிய செய்திகள். டெல்லி நகருக்குள் ராணுவம் திடீர் நுழைவால் பதற்றம். விளக்கம் கேட்கிறது நாடாளுமன்ற நிலைக்குழு. தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர், மருத்துவ நிபுணர் உட்பட 6 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் வழங்கினார். ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ப. சிதம்பரம் விசாரிக்கப்படுவாராம். சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்த வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. தமிழகமெங்கும் நகைக்கடைகள் அடைப்பு. தங்கத்தின் மீதான வரி உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லியில் ராணுவப் படை குவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பாதுகாப்பு செயலரிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தியுள்ளது. ராணுவ தளபதி வி.கே. சிங் வயது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நேரத்தில் மத்திய அரசை மிரட்டுவதற்காக தலைநகர் டெல்லி அருகே ராணுவப் படைகள் பெருமளவில் குவிக்கப்பட்டதாக முன்னணி பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி மறுத்துள்ளார். டெல்லியில் ராணுவம் குவிக்கப்பட்டதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய் என்றும் ஜனநாயக முறைப்படியே அனைத்து செயல்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இந்திய ராணுவ படையின் இந்த செயல்பாடு வழக்கமான நடைமுறையே என்று தெரிவித்த அவர், இதுபோன்ற தவறான செய்திகள் வெளியிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். ராணுவ குவிப்பு பற்றி பத்திரிகையில் வெளியான செய்தியை பிரதமரும் மறுத்துள்ளார். ராணுவம் குறித்து பத்திரிகைகளில் தவறாக எழுதப்பட்டதாகவும் அதற்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டிலேயே மிகவும் பெருமைமிக்க அலுவலகமாக ராணுவ தளபதி அலுவலகம் திகழ்வதாகவும் அங்கு நாட்டின் கௌரவத்தை சீர்குலைக்கும் எந்தவித செயல்களும் நடைபெறவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ராணுவத்தின் இந்த செயல்பாடு குறித்து பாதுகாப்பு செயலர் மற்றும் ராணுவ துணை தளபதி ஆகியோரிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு நடத்திய விசாரணையில் ராணுவம் சந்தேகத்திற்கிடமான முறையில் குவிக்கப்பட்டது குறித்து வெளியான செய்தி ஆதாரமற்றது என்று நிராகரித்தனர். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், மத்திய அரசின் ஆளுமை திறனும் ராணுவத்தின் பாதுகாப்பு திறமையும் குறைந்துவிட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 109 பேருக்கு குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர்கள் பத்ம விருதுகள் பெற்றுள்ளனர். டெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும், 27 பேருக்கு பத்ம பூஷன் விருதும், 77 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன. பிரபல இந்தி நடிகை சபானா ஆஸ்மி, நடிகர் தர்மேந்திரா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் விருது வழங்கி கௌரவித்தார். அவர்களைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை பெற்றவர்களில் 19 பேர் பெண்கள் ஆவர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் விஸ்வநாதன் கோபாலகிருஷ்ணன், தொழிலதிபர் சுப்பையா, முருகப்பா, வெள்ளையன் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் வழங்கி கௌரவித்தார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த நடேசன், முத்துசுவாமி, சமூக பணிகளுக்காக டாக்டர் பி.கே. கோபால், மருத்துவத்துறையைச் சேர்ந்த டாக்டர் விஸ்வநாதன் மோகன், டாக்டர் சென்னிமலை நடராஜன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்துள்ளது. 2G வழக்கில் உள்துறை அமைச்சரை விசாரிக்க வேண்டும் என்ற சுப்பிரமணிய சுவாமியின் மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்திடமும் விசாரணை நடத்த வேண்டும் என ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டனர். சிதம்பரமே ஒரு குற்றவாளியாக ஆக்கி கோர்ட்டில் கேஸ் நடத்தணும், அதை நானே நடத்துகிறேன். ட்ரையல் கோர்ட்டில் அவர் நான் சொன்ன கருத்தை ஒத்துன்ட்டார். சிதம்பரம் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணால் இது ஏராளமாக லாபம் கிடச்சிது ஸ்வான் டெலிகாம்க்கு, யூனிடெக், அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் ஆனால் ஒரு குற்றவாளியோட மனப்பான்மை இவர் பண்ணார்னு இது நான் நிரூபிக்கப்படவில்லை. ஏற்கனவே சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் மீதான சுங்கவரியை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று 70,000 நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தங்கத்தின் மீதான சுங்கவரியை 2%லிருந்து 4% மத்திய அரசு உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகமெங்கும் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இதில் சென்னை, நாகர்கோவில், திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது.
இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் மற்றும் வைர நகை விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சலானி தங்களின் இந்த போராட்டத்தால் மத்திய அரசிற்கு நாள் ஒன்றிற்கு 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் தங்கள் கோரிக்கையை ஏற்று சுங்கவரி மீதான வரி உயர்வை ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் கூறினார். இதனால மத்திய அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும், அதாவது எங்களுடைய கணக்கு பிரகாரம் இந்தியா முழுவதும் இந்த பந்த் நடக்குது. இந்த ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 110 கோடிக்கு மேல மத்திய அரசுக்கு வருவாய் இழப்பு இருக்கு. வரிகள் விதிக்கப்பட்டால் ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய்க்கும் அதிகமான விலையேற்றம் இருக்கும். அது வாடிக்கையாளரையும் பாதிக்கும். அதனால வாடிக்கையாளரும் இந்த மாதிரியான போராட்டத்துக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனால் சென்னை தியாகராய நகரில் சில நகைக்கடைகளும் மதுரையில் பெரும்பாலான நகைக்கடைகளும் திறந்திருந்தன. இதுகுறித்து தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெகநாதனிடம் கேட்டபோது தங்க நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் 2 சங்கங்களாக செயல்பட்டு வருவதாகவும் கடையடைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். தங்கத்தின் மீதான இந்த சுங்கவரி உயர்வு பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும் என்பதால் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்க விலை ஏற்கனவே உயர்வாக இருக்கிறதுனால எங்களால் தங்கம் வாங்க முடியல. இப்போ வேற வரி ஏற்றி இருக்கிறதுனால இன்னும் விலை உயர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களால் வாங்க முடியாமல் இருக்கோம். வரியை குறைச்சா இன்னும் சௌரியமாக இருக்கும். மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த இடைக்கால தடையை விதித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் மக்கள் நல பணியாளர்களின் 2 சங்கங்களும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் மேல்முறையீடு மனு மீதான வழக்கு விசாரணை ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் தமிழக அரசின் ஆணையை எதிர்த்து தனி நீதிபதியிடம் 2 ரிட் மனுக்கள் 2 அசோசியேஷன்கள் தாக்கல் செய்தது. அந்த அசோசியேஷன்கள் தாக்கல் செய்த 2 ரிட் மனுக்களையும் தனி நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த தனி நீதிபதி அவர்களினுடைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு இன்று மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடானது இன்று விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கினை வரும் 18ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளார்கள். மக்கள் நல பணியாளர்கள் திமுக அரசால் பணியமர்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக அரசு தமிழகத்தில் ஆட்சியில் அமரும் போதெல்லாம் பணி நீக்கம் செய்து பழிவாங்கி வருகிறது. தனி நீதிபதி சுகுணா மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதிமுக அரசிற்கு கண்டனமும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரிச்சுமை மற்றும் கட்டண உயர்வுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 2012-2013 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீது நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக அவைத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீட்டை சுட்டிக்காட்டிய அவர் தமிழகத்தில் கிராமப்புறத்தில் உள்ள ஏழை மாணவர்களும் கல்வி பயில வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பேரவை தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறைக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியிருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். பிறக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் 8 முதல் 14 வயது வரையில் உள்ள அத்தனை பேரும் 100க்கு 100 பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி நிதிநிலை அறிக்கையில் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பல்வேறு இடங்களில் நடைமுறைப்படுத்துகிற பொழுது எத்தனையோ பிள்ளைகள் பள்ளிக்கு வராமல் இருக்கின்றார்கள் என்ற தகவலும் வருகின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெங்கனிகோட்டா பகுதியில் 1394 மாணவர்கள் உள்ள பழங்குடி மக்கள் இடத்துல 83 பேர் தான் வருகிறார்கள் பள்ளிக்கு என்று அண்மையிலே ஒரு ஆய்வு வந்திருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட துறையினர் அதை ஆய்வு அது சரியா என்று பார்க்கலாம். இதற்கு பதிலளித்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிவபதி, தமிழகத்தில்தான் கட்டாய கல்வி சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். கிராமப்புற மாணவர்களும் பயன்பெற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்.
சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் 32,500 ரூபாயிலிருந்து 65,000 ரூபாயாக அதிகரிக்க நிர்வாகத்தினர் கேட்பதாகவும் இந்த கட்டண உயர்வால் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி கேள்விக்குறியாகும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், கவுன்சிலிங் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள 32,500 ரூபாய் கட்டணம் வசூலித்து வருவதாகவும், தற்போது கட்டண உயர்வில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், கடந்த 2007ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏழைகளின் எண்ணிக்கையை 10% குறைப்பது என்றும் 2012இல் அறவே ஒழிப்பது என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் வறுமை ஒழிப்பு என்பதற்கு பதிலாக வறுமை குறைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2023 திட்டத்தில் வறுமை இல்லாத நாடாக மாற்ற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விரைவாக வறுமையை ஒழிக்க திட்டமிட முடியாது என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு உரிய நிதி பங்கினை பெறுவதன் மூலம் மக்களுக்கு ஏற்படும் வரிச் சுமையை குறைக்க முடியும் என்றும், மத்திய மாநில அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட நிதி திரட்டு நடவடிக்கைகளின் மூலம் விலைவாசி பெருமளவு உயரும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார். மக்கள் தலையில் கூடுதல் சுமையை ஏற்றுவது சரியாகாது என்றும், மின் கட்டணத்தை குறைத்தது போல பல்வேறு கட்டண உயர்வுகளை குறைக்க பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கின. சமச்சீர் கல்வி முறையில் நடைபெற்ற முதல் தேர்வு என்பதால் மாணவர்கள் சற்று கலக்கத்துடன் தேர்வறைக்கு சென்றனர். அவர்கள் எதிர்பார்த்தபடியே தேர்வின் முதல் நாளான இன்று தமிழ் தேர்வில் புத்தகத்தில் கேட்கப்படாத கேள்விகள் கேட்கப்பட்டதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செய்யுள் பகுதியில் குட்டி செவியறுத்து என்ற செய்யுள் புத்தகத்தில் இல்லாதது என மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் 8 மதிப்பு கொண்ட நெடுவினா பகுதி, சிலப்பதிகாரம், திருக்குறள் ஆகியவற்றில் கேட்கப்பட்ட கேள்விகளும் புத்தகத்தில் இல்லாதவை எனவும் மாணவர்கள் கூறினர். இதனால் மதிப்பெண் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சில மாணவர்கள் கவலை தெரிவித்தனர். ஆனால் மதுரையில் தேர்வு எழுதிய மாணவர்கள் தமிழ் முதல் தாள் தேர்வில் மிக எளிதாக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக மகிழ்ச்சியுடன் கூறிய அவர்கள் தங்களுக்கு இந்த தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். இதேபோல் பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மாணவர்கள் இன்று அமைதியான முறையில் தேர்வு எழுதினர். தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தம் 12.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். வரும் 23ஆம் தேதியுடன் தேர்வு முடிவடைகிறது. என் பேர் சாரதி. இன்னைக்கு நாங்கள் பொது தேர்வு எழுத போகிறோம். சமச்சீர் கல்வியில் இதான் முதல் தேர்வுன்றதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் ஸ்கூலில் எல்லா டீச்சரும் நல்லா கோச்சிங் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக எழுதுவோம்னு நம்பிக்கை இருக்குது. திரைப்பட நடிகை மனோரமா ஆட்சியை கேப்டன் விஜயகாந்த் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனோரமா கடந்த சில தினங்களுக்கு முன் வீடு திரும்பினார். இந்நிலையில் தியாகராய நகரில் உள்ள மனோரமா இல்லத்தில் அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவரின் உடல் நலம் குறித்து விசாரித்தார். ஊனமுற்ற பெண் குழந்தையுடன் தாய் தற்கொலை. சென்னையில் நடந்த பரிதாபம். திண்டுக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டி. மாடுகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.